கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 52வது அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதி. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். இதுதான் நம் தேவன் நமக்கு தருகிற வசனம். எகிப்து நாட்டில் ஆலோட்டிகளின் நிமித்தம் இஸ்ரேல் மக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அந்த ஆலோட்டிகள் இஸ்ரேல் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள். இதனால் இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி எங்களை விடுவியும் என்று சொல்லி கதறும்போது கர்த்தர் இறங்கி வந்து மோசேயை அனுப்பி அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வருவது மட்டுமல்லாமல் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்து ஆசிர்வதித்தார். ஆமாங்க, நம் தேவாதி தேவன் நம்மளுக்கு ஆறுதல் செய்கிறவர் மட்டுமல்லாமல் நமக்கு ரட்சிப்பையும் அருள்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை தாண்டி வருகிறீர்களோ தெரியாது. உங்களை ஆறுதல் படுத்தி அவர் உங்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாக இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நோய் நிமித்தம் நீங்கள் படுகிற பாடுகள் தாங்க முடியாமல் தேவனை நோக்கி நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கலாம். அல்லது கடன் பிரச்சனை நிமித்தம் தேவனை நோக்கி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு உங்கள் வேலையில் ஒரு வேதனைப்படும்படியான பிரச்சனைகள் நிமித்தம் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கும்படியாக நீங்கள் வடித்த கண்ணீருக்கு உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக உங்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். தாயானவள் தான் பெற்ற குழந்தை கீழே விழுந்து காயப்படும் போது முதலாவது அழுகையை நிறுத்துவதற்காக அவள் பிள்ளையை தட்டி கொடுத்து அரவணைப்பாள். அதன் பிறகு அந்த காயங்களுக்கு மருந்திட்டு சுகப்படுத்துவாள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட நம் தேவன் அந்த தாயைப் போல நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஆறுதல் அளிக்கிறது மட்டுமல்லாமல் அந்த கஷ்டத்துக்கு ஒரு ரட்சிப்பை அருளும்படியாக நம் தேவாதி தேவன் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.